எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு நாளும் 5 வருஷத்தோட தேர்தல் வருது. எல்லா கட்சிகளும் ஒரு அரசியல் கட்சிகளும் எல்லா பரப்புரையும் செய்கிறாங்க. எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன்றாங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்முடைய பாட்டாளி மக்கள் தலைவர் அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. 505 வாக்குறுதி கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் 2021. சற்றேறக்குறைய 83%, 87%, 83% வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றலை அப்படின்னு இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த வாக்குறுதிகளை கொடுக்கும்போது அப்பவுமே நான் டிபேட்லலாம் நிறைய பேர் சொன்னாங்க, இவ்வளோ 505 வாக்குறுதி மேலே கொடுக்குறீங்களே, இத்தனையும் நிறைவேற்ற முடியுமான்னு. அப்போ அரசியல் சர்ச்சைகள் வரும்போது அப்போ என்ன சொன்னாங்க, இல்லை நாங்கள் கமிட்டி போட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ் கமிட்டி ஒவ்வொரு ஊர்களுக்கும் போய் வாக்காளர்களை நேரில் சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் நாங்கள் நோட் பண்ணிட்டு வந்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எது செய்ய முடியுமோங்கிறத அதை எக்ஸ்பர்ட்டோட டிஸ்கஸ் பண்ணி கலந்து பேசி முடிவெடுத்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கோம் 505. இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எல்லாமே செயல்படுத்தக்கூடியது தான் அப்படின்னு சொன்னாங்க. என்னாச்சு, இப்போது நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலைங்கிறதா நமக்கு சாதாரண மக்களும் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. இதில் என்ன தெரியுது, பல ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, பல தீர்ப்புகளும் சரி, பல அரசியலுடைய கோட்பாடுகளையும் சரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நல்ல அரசுங்கிறது மக்களின் நம்பிக்கையை பெற்ற அரசாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல அரசுங்கிறது மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டும். மக்கள் அந்த அரசை நம்ப வேண்டும். நம்பிக்கையோடு தன்னுடைய ஆட்சி அரசாட்சி நடக்கிறது என்று மக்கள் கவலை கொள்ளாமல் இருக்க வேண்டும். மக்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் எதிர்பார்க்கறது. சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன மாட மாளிகைலாம் கட்டி கொடுங்க நான் சொல்கிறாங்க, இல்லை, எங்களுக்கு அடிப்படை வசதி இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பான குடிநீர் இருக்கணும், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இருக்கணும், பாதுகாப்பான வாழ்க்கை முறை இருக்கணும், ஒரு சமூக நல்லிணக்கம் இருக்கணும், எல்லோரும் அண்ணந்தமை மாதிரி பழகிற மாதிரி ஒரு இதமான சூழ்நிலை இருக்கணும், சட்டம் ஒழுங்கு செம்மையாக இருக்கணும். இதுதானே விரும்புகிறாங்க மக்கள். மக்கள் என்ன விரும்புகிறாங்க, இதை பிரச்சனை விரும்புகிறாங்க. இதை தவிர நீங்கள் திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தது மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க வஞ்சகம் இல்லாமல் கை தட்டுறாங்களே, வஞ்சகம் இல்லாமல் அவங்கள பாராட்டுறாங்களே. அப்படிப்பட்ட மக்களுக்கு மக்கள் ஆட்சியின் தத்துவத்தில் நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும். அந்த ஆட்சி அதை மக்கள் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடு இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் நிம்மதியாக இருக்கும். எல்லாமே நம்ம மக்களுக்கு கொடுத்துட முடியாது. அந்த பெருவாரியானதை நம்ம மக்களுக்கு செஞ்சிடணும். ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பெருவாரியான குறைகளை மக்களை தீர்க்கணும். குறைகளை தீர்க்கும் போது தானே மக்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ நம்ம வாக்களிச்சிருக்கிறோம், நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், நம்ம ஓட்டு வீண் போகலை அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கை வரும். அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஊட்டுவதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் அவர் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தால், உச்சபட்ச நடிகராக இருந்தால் கூட அவ்வளோ பெரிய அந்த தொழிலை எல்லாம் மைண்டப் பண்ணிட்டு, நான் மக்களுக்காக நான் வரேன், உங்களுக்காக நான் வரேன், உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு தேவையான என்னால் முடிஞ்சது செய்கிறேன். நான் ஆணையை பூனையாக்குவேன், பூனை ஆணையாக்குவேன், மலையை மடுவாக்குவேன், மடுவை மலையாக்குவேன்னு சொல்லுவாங்க. என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன். ஆனால் அதை உங்களோடு இருந்து செய்கிறேன், உங்களுக்காக செய்கிறேன். உங்களுக்கு செய்கிறது எனக்கு வேலை, என் வேலையெல்லாம் நான் ஓரங்கட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு நீ வளர்த்ததுக்காக என்னையால் எதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கினா எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு கைமாறே இல்லை. இருந்தாலும் இதையாவது நான் உங்களுக்கு செய்கிறேன். ஏன்னா உங்கள் கண்ணில் பார்க்குற அந்த கவலையும், உங்கள் உடலில் நீங்கள் மெலிந்து போகின்ற அந்த கவலையும் பார்த்து உங்களோடு நான் உங்களோடு உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுக்கு தோளோடு தோள் நின்று உங்களுடைய கவலையும்
என் கவலையாக பாவித்து நான் இதை செய்வதற்கு நான் வருகிறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் வராரு. அப்படி தலைவர் வராருன்னா அந்த தலைவர் சொல்வதில் நியாயம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, அதில் உண்மை இருக்கிறது, அது அந்த அந்த அவர் சொல்வதில் ஏற்புடையான விஷயங்கள் இருக்கிறது என்பதை மக்கள் நம்புகிறார்கள். அதனால் தங்களுடைய ஆரவாரத்தை, ஆதரவை, எழுச்சியை, மகிழ்ச்சியை மதுரை மாநாட்டில் குறுகிய காலத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கூடி குழுமி குதூகலம் செய்து ஆரவாரம் செய்து அந்த தலைவரை வரவேற்கிறார்கள், போற்றுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். அவரும் நான் உங்களுக்காக முதல்வர் வேட்பாளராக வருகிறேன் என்று சொல்லி கூட்டணி கட்சிகளுக்கும் அரசியலில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஜனநாயக நாட்டில் சொன்னதே கிடையாது. கூட்டணி இருங்க, ஆட்சி அமைப்போம், நாங்கள் தான் தலைவராக இருப்போம், நாங்கள் தான் எங்கள் கட்சி தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிற கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். வாங்க கூட்டணி அமைங்க, நீங்களும் கூட்டணியில் அதிகாரத்தில் பங்குங்க, துணை முதல் மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியத்தை சொல்கிறாருன்னா அது தமிழக வெற்றி கழகத்தை தவிர நான் இதுவரை 40 ஆண்டுகால அரசியலில் நான் இதுவரை கேள்விப்பட்டதும் இல்லை. யாரும் சொன்னதாக என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் எனக்கு தெரியவில்லை. ஆகையினால அரசியலின் பங்கு, ஆட்சியின் பங்கு, ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், ஒரு கூட்டணியும் கூட்டாட்சியும், தேர்தல் கூட்டணியும் தேர்தலுக்கு பின்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் கூட்டாட்சியும் கூட்டணி ஆட்சியையும் தருவதற்கு தயாராக இருக்கும் ஒரு புரட்சி அரசியல் தலைவர் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அப்போ 2026 தேர்தல் ஒரு புரட்சி அரசியல் தோற்றுவிக்கப் போகிறது என்பதைத்தான் காட்டுகிறது. இதனால தான் மெல்ல 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 இதுவரைக்கும் தூரம் நின்று வேடிக்கை பார்த்தவர்களெல்லாம், இதுவரைந்து அப்படியே போகும்போது திரும்பி பார்த்தவர்களெல்லாம், இதுவரைக்கும் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தோளை தூக்கி உதறி தள்ளிட்டு போனவர்களெல்லாம், இதுவரைக்கும் சட்டை செய்யாதவர்களெல்லாம், இதுவரைக்கும் அந்த திசையை பார்த்து திரும்பாதவர்களெல்லாம் மதுரை மாநாட்டுக்கு பிறகு திரும்பி பார்த்து நிற்கிறார்கள். துண்டை தோளில் போட்டவர்கள் துண்டை தோளிலே போட்டது திருப்பியும் தோளிலே போட்டு நிற்கிறார்கள். உதறி தள்ளினவர்களெல்லாம் நின்று நிதானமாக யோசிக்கிறார்கள். வாய்மேல் விரல் வைத்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆஹா, இப்படி ஒரு கட்சியா, இப்படி ஒரு தலைவரா, இப்படிப்பட்ட மக்கள் செல்வாக்கா, இது 67 பார்த்த மாதிரி இருக்கு, 77 எம்ஜிஆர் கிடைச்ச மாதிரி இருக்கு, அப்போ அடுத்த எம்ஜிஆருக்கு வருதானா, அடுத்த 77 வரை 2020 இதுதான் நடக்க போகுதா அப்படின்னு அன்றைக்கு 77 புரட்சி தலைவர்னு சொன்னாங்க எல்லாரும். இன்னைக்கு 2026 விஜய் அவர்களை அரசியல் புரட்சி தலைவர் அல்லது புரட்சி அரசியல் தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி அரசியல் தலைவர் விஜய் அப்படிங்கிறத மக்கள் பார்க்கிறார்கள். அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். நாங்கள் அதற்கு உண்டாக்குறோம்னு சொல்லி முன்னின்று வாங்கன்னு சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, பங்கெடுக்கிறாங்க, வழிநடத்த தயாராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. அதனால் ஒரு சாதாரண தேர்தலாக 5 வருஷத்துக்கு நடக்கும், இவர் ஜெயிப்பார் அல்லது அவர் ஜெயிப்பாங்க, இந்த 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 கூட்டணி ஜெயிக்கும் அந்த கூட்டணி ஜெயிக்கும் இல்லாமல், இருமுறை தேர்தல் இல்லாமல் 4 முனை தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த 4 முனை போட்டியிலும் பிரதான போட்டியாளராக தமிழக வெற்றி கழகம் இருக்கப் போகிறது என்பது யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது, ஒதுக்கி தள்ளி வைக்கவும் முடியாது என்பதைத்தான் காட்டுகிறார். அதனால் 2026 தேர்தல் வெகுஜன மக்களுக்கு தங்களுடைய மதிப்பு மிகுந்த வாக்குகளை, தங்களுடைய மிக உயர்ந்த உரிமை கொண்ட அந்த வாக்குகளை, விலை மதிக்க முடியாத வாக்குகளை ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கும், ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவருக்கும், வாக்காளர்களுக்கு சாதகமான, பாதுகாப்பான, விரும்பக்கூடிய
ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்கக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு சந்தர்ப்பம் 2026 வரப்போகிறது. அந்த சந்தர்ப்பத்தை அந்த தேர்தலிலே, அந்த தேர்தல் திருவிழாவிலே வாக்களிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பெருவாரியான வாக்குகளை தாங்கள் விரும்பும், தாங்கள் எதிர்பார்க்கும், தாங்கள் நம்பக்கூடிய, தாங்கள் நம்பிக்கைக்குரிய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான் என்பதை அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள் என்றே காண முடிகிறது. மதுரை மாநாட்டிற்கு பிறகு இனி 8 மாதம் இருக்கு. இனி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஊர் ஊராக கிராமமாக வாக்காளர்களை சந்தித்து பரப்புரை செய்கின்ற பொழுது இப்போ இருக்கின்ற இந்த நிகழ்வுகள் ஒரு தேர்தல் பிரளயமாகவே மாறப்போகிறது. அது தமிழக வெற்றி கழகத்திற்கு வேற ஆதரவை அப்படியே அள்ளிக்கொண்டு வரப்போகிறது என்பதைத்தான் காட்டுகிறது என்ற ஒரு சிக்னல் தெரிகிறது. ஒரு முத்தாய்ப்பாக ஒரு தோற்றம் தெரிகிறது. எனவே காத்திருப்போம் அதுவரை. நன்றி. இதுவரை இந்த பதிவை கண்டதற்காக நல்லதையே யோசிப்போம். இன்னும் 8 மாதம் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். நல்லது நடக்கணும் நம்புவோம். நன்றி, வணக்கம்.